சிலந்தியின் மனநிலை. சில நேரம் எப்படி இருப்போம், நம்ம யாராக இருந்தாலும் பிடிச்சி அடித்து இழுத்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட வச்சுக்கணும். அப்படி தான் சிலந்தியின் மனநிலை. வீட்டுக்காரர் நான் சொன்னால் உட்காரணும், என் பொண்டாட்டி நான் சொல்கிறது தான் செய்யணும். இது சிலந்தி மனநிலை. அவரவருக்குரிய திறமையை அவரவர் பயன்படுத்த அனுமதிக்க மறுப்பது குடும்பத்திலேயே. இது சிலந்தி மனநிலை. நான் சொல்கிறா நீங்கள் இருந்தால் இருக்கணும். இப்போ பாருங்கள், இது வளர்ச்சியை கொடுக்காது. அது என்ன செய்யும், யாராக இருந்தாலும் தன் பக்கமாக இழுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது பயன்படுத்த விரும்பும், சாப்பிட பார்க்கும். கடவுள் இப்படிப்பட்ட மனநிலையை ஏற்றுக்கொள்பவர் அல்ல. அப்போ நாம் என்னிடத்தில் இருப்பதை எனக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வதல்ல. இப்போ நிறைய பேர் நம்ம பேச்சிலே பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இது கிடைக்கல, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, பேச்சே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போது நம்ம எண்ணங்கள் மாற்றப்படலைன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றப்படாது.